தலை உங்க அண்ணன் வரும்போது கரெக்டா சுத்தினா சரியா இருக்குதுல்ல? அதான் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்கிறேன். வா ஜனனி, உட்காரு. உனக்கு எந்த புடவை நல்லா இருக்குன்னு தோணுதோ அத சொல்லு. சரி, நான் போய் கட்டிட்டு வரேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க அண்ணி. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, இப்ப மணி என்னன்னு பாரு. 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சா? அப்ப முத்துமாமா வர நேரம் ஆயிடுச்சுல? ஐயோ, உங்க முத்து மாமா அப்படியே வந்துட்டு ஓடிற மாதிரி பறக்குறீங்க. வந்தா நேரம் உள்ளதானே வருவாரு. அப்படியே உங்களை பார்த்து அசந்து அசந்து அப்புறம் ஷோ தியேட்டர்ல நடக்குமா இல்ல? ஐயோ, என்ன அண்ணி அடிக்காதீங்க. சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். காஃபி குடிக்கலாம். ஜனனி, முத்துமாமாக்கு போன் பண்ண. ஏன், நீங்க பண்ண மாட்டீங்களா? இல்ல, நீ பண்ணி கேள, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, பண்றேன். நீங்க வெக்கப்பட்டு என்ன கொன்றுவீங்க. நான் டயல் பண்றேன். அண்ணி, ரிங் போய்கிட்டே இருக்கு. அட்டனே பண்ணல. ஒருவேளை அண்ணன் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அண்ணன் வரதுக்குள்ள போய் காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். ஐயோ, முடியலையே, ரொம்ப முடியலம்மா. தலை சுத்துதும்மா. அம்மா, மணி 5 தான் ஆகுது. இல்ல, கரெக்டா இருக்கும்.
ஐயோ ரொம்ப முடியலம்மா. தலை பயங்கரமா சுத்துதே. ஐயோ அம்மா. ஜனனி 5 மணிக்கு மாமா வரேன்னு சொல்லுச்சு. இப்ப மணி என்னாச்சு? 5:30 ஆயிடுச்சு அண்ணி. ஐயோ, இன்னொரு தடவை போன் பண்ணி பாரு. வந்துருவாரு அண்ணி, வெயிட் பண்ணுங்கள. என்ன ஜனனி ரொம்ப டென்ஷனா நிக்கிற? இல்ல, முத்தண்ண 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? அண்ணன் இப்ப வரது கஷ்டம் ஜனனி. ஏன்? அம்மாக்கு திடீர்னு தலை சுத்தலா இருக்கு, மயக்கமாயிடுச்சு. அதான் அண்ணனுக்கு கால் பண்ணி சொன்னேன். டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கு. ஐயோ, முடிஞ்சது. இன்னைக்கு வெண்ணிலா அண்ணி சினிமாக்கு போன மாதிரி தான். அக்காவும் அம்மாவும் ஏதோ பிளான் போட்ட மாதிரி தெரியுதே. அக்கா, நான் வந்து அம்மாவை பாக்குறேன், வரேன். அண்ணி அண்ணி. என்ன ஜனனி, முத்து மாமா கிட்ட பேசுனியா? இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன என்ன பிரச்சனை? சச்சா, நீங்க பதற அளவுக்குலாம் எதுவும் இல்ல அண்ணி. எங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஐயோ, அதனால அக்கா அண்ணன் கிட்ட சொல்லி டாக்டரை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அநேகமா நீங்க படத்துக்கு போறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இனிமேல் டாக்டர் வந்து பார்த்து, அதனால. பரவாயில்ல ஜனனி, அத்தைக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது அந்த நேரத்துல படத்துக்கு போறது நல்லா இருக்குமா என்ன? நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன், நீ போய் அத்தைய பாரு. அண்ணி. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் அத்தைய பாரு, நான் வந்துடுறேன். சித்திங்க ரூம்ல இருக்காங்க. வாங்க டாக்டர். போங்க டாக்டர், பாருங்க. சித்தி சித்தி என்ன சித்தி பண்ணுது? முத்தரசு. அண்ணே, அம்மா தலை சுத்தி கீழே விழ போயிட்டாங்கண்ணே. நான் பக்கத்துல இருந்ததுனால நான் பாத்துக்கிட்டேன். இல்லனா அம்மா கீழே விழுந்து தலையில அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, சொல்லவே முடியல. பதட்டப்படாதீங்கம்மா, நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். வெந்நீர் எடுத்துட்டு வாங்க. சரி. சுடு எடுத்துட்டு வா.
ஒன்றும் சித்தி மெதுவா டாக்டர். இந்தாங்க. அண்ணே இந்த மருந்தெல்லாம் முன்னேறமும் கொடுங்க. எதுவும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஃபுட்டு கொஞ்சம் லைட்டா கொடுத்தா ஓகே. சரி. சடிஷன் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ஒரு 3 hours நல்லா தூங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடும். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சரி டாக்டர். இந்த பாரு ஒண்ணுல உனக்கு நல்லா தூங்கிக்கோ தூங்கு. வந்துடுறேன் சித்தி. இதெல்லாம் உண்மையா பொய்யா ஒன்னும் புரியலையே. சரிங்க முத்தரசன், அப்ப நான் கிளம்புறேன். டாக்டர் ஒரு நிமிஷம். இல்ல சித்திக்கு பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல உங்களுக்கு திடீர்னு இப்படி ஆனோன்னு பயந்துட்டேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மென்டல் ஒரேஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட விளைவுதான் இப்படி ஆயிட்டாங்க. பிசிக்கலி ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவங்க ஏதோ யோசிச்சு யோசிச்சு ரொம்ப குழம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அது பாவம் இதை பத்தியே யோசிச்சு குழப்பிக்குது போல இருக்கு. என்ன பண்றது? இப்ப கூட இன்ஜெக்ஷன் அவங்க நல்லா தூங்குறதுக்காக தான் கொடுத்திருக்கேன். ஸ்லீப்பிங் டோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அதே மாதிரி மாத்திரை கூட அவங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும் தான் கொடுத்திருக்கேன். பயப்பட வேண்டாம் முத்தரசன். அவங்க தூங்கி எந்திரிக்க ஒரு 3-4 hours ஆகும். தூங்கி எந்திரிச்சா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா அதை கண்டினியூ பண்ணுங்க. பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, நான் கிளம்புறேன். சரி டாக்டர். அண்ணே, என்னாச்சுண்ணே? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லாம தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்குது. தூங்குறதுக்காக மாத்திரை கொடுத்துருக்காங்க. நல்லா தூங்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியாயிடும். வெண்ணிலா, நீ இன்னும் ரெடியா இல்லையா? இல்ல, அது அத்தை இப்படி இருக்கும்போது எப்படி வெளியில கிளம்புறதுன்னு இப்பதான் துணியை மாத்தினேன். அது டாக்டர் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, அது சித்தி எப்படின்னு தூங்கி இருந்துருக்கு 2-3 நேரம் ஆகிடும். சரியா? நீ ஆசைப்பட்டதில் போயிட்டு வந்துடலாம். வா. நீ ரெடியாக எடுத்து ரொம்ப நேரம்மா. அப்போ வேணா இன்னொரு நாள் போய்க்கலாமா? இல்ல இல்ல முத்து மாமா, 2 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் மாமா. ஹனி, அப்போ 1 மணி நேரம் ஆக்குனீங்க, இப்போ 1 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க. என்னால எதுவும் பேச முடியாது. மாமா, நான் ரெடி.
போலாமா? அண்ணி நீ ஒரே ஒரு நிமிஷம். என்ன இத மறந்துட்டீங்களே. பை. போயிட்டு வரேன். அவ்வளவுதானே? பாய்ண்ணே. சரி வா. அம்மா 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 எந்திரிமா, உங்க சினிமாக்கு கிளம்பி போறாங்க. அம்மா அம்மா எழுந்திருமா, அம்மா எழுந்திருமான்னு சொல்றேன்ல. ஐயோ, அந்த டாக்டர் அம்மா என்ன ஊசி போட்டாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா 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 எழுந்திருமா, அம்மா சொன்னா கேளு, எழுந்திருமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன? இல்ல மாமா, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நம்ம போக மாட்டோம்னு நினைச்சேன். என்னால நம்பவே முடியல முத்து மாமா. நம்ப ஆச்சரியமான விஷயங்களும் இந்த மாதிரி